உங்களுக்கு சொந்தமில்லாத கள்ள வாக்குகளை நீங்கள் அளித்துவிடக்கூடாது என்று நாங்கள் மிக கடுமையான ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அதன் பிரகாரம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ஏனைய கட்சிகள் கள்ள வாக்குகளை அளித்து இந்த நகர சபையை கைப்பற்றி கடந்த 1.5 வருடங்களாக பல்வேறு வகையான அதிகார துஷ்பிரயோகங்களையும் பல்வேறு வகையான ஊழல்களையும் மோசடிகளையும் நடாத்தி வருவதை நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மாத நிகழ்வின் போதும் மக்கள் சந்திப்பொன்றை நாங்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய அரங்கிலே ஏற்பாடு செய்து நாங்கள் தெளிவுபடுத்தி வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த நகரசபை தேர்தலிலே நான் வாக்கெண்ட சென்றிருந்த போது இந்த பதுரியா பிரதேசத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட வாக்குப்பட்டிகளில் சுமார் 70% வாக்குகள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் தொப்பி சின்னத்திற்கு அளிக்கப்பட்டிருந்ததை நான் இந்த இடத்திலே நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சுமார் 7000 வாக்குகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் மிக அதிகமான வாக்குகளை இந்த பதுரியா பிரதேசத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கின்றன. உண்மையில் இந்த பிரதி அமைச்சரால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களிலே கணிசமான அளவு இந்த பிரதேசம் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை உணர்ந்த நீங்கள் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திற்கு வாக்களித்தீர்கள். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், எவ்வளவுதான் அபிவிருத்தி என்று வாய்கிழிய கத்தினாலும் கூட, எவ்வளவுதான் நான் கோடிக்கணக்கிலே பணத்தை கொண்டு வந்து இந்த பிரதேசத்திலே கொட்டி இருக்கிறேன் என்று கூறினாலும் கூட எந்த ஒரு அபிவிருத்தியும் ஒரு வருடத்திற்கு மேலே நிலைத்து நின்ற வரலாற்றை இந்த பிரதேசம் கண்டு கொள்ள முடியாதன் காரணமாக இந்த பிரதேச மக்கள் எமக்கு வாக்களித்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரதேசத்தை மையப்படுத்தியதாக காத்தாங்குடி நகரசபையின் உறுப்பினர் என்ற வகையிலே ஒரு சில விடயங்களை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த நகரசபை நிர்வாகம் செய்கின்ற ஊழல் மோசடியிலே மிக பெரிய ஒரு ஊழல் மோசடி இந்த பாதையிலே இருக்கின்ற மாடறுக்கின்ற அந்த மடுவமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே இந்த மாடறுக்கின்ற மடுவத்திலே இனிமேல் மாடறுக்க கூடாது, இந்த பிரதேசம் பாரிய நோய்களை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது, குறிப்பிட்ட சிறுவர்கள் மிக மோசமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற தண்ணீரை பருக முடியாது, பாரிய ஒரு சுகாதார அச்சுறுத்தல் இருக்கிறது என்று மட்டக்களப்பு நீதிமன்றம் இந்த நகரசபைக்கு உத்தரவிட்டது. இப்போது இந்த நகரசபை என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பொது சொத்தாக கருதப்படுகின்ற இந்த மடுவத்தினை அவர்கள் ஏதாவது ஒரு பொது தேவைக்காக பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நமது தவிசாளர் இன்னும் பலருடன் சேர்ந்து பொருத்துக்கள் உற்பத்தி வேலைகளிலே ஈடுபட்டு வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். இதனை நாங்கள் மிக ஒரு சீரியஸான விடயமாக இந்த நகரசபைக்கு நாங்கள் கொண்டு சென்றோம். சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி நான் ஒரு அமர்விலே இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று மிக ஒரு காரசாரமான ஒரு கடிதத்தை நாங்கள் தவிசாளருக்கு எழுதினோம். சொந்த ஒரு பொது சொத்தை பயன்படுத்தி சொந்த பிசினஸை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தவிசாளர், அவரோடு இணைந்தவர்கள், நாங்கள் ஆதாரபூர்வமாக இந்த விடயத்தை கண்டுபிடித்த போது இந்த விடயத்தை நகரசபையிலே நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னோம்.
ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த மடுவத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த பொருத்துக்கற்கள் இந்த பிரதேசத்திலே பிரதி அமைச்சரால் முன்னெடுக்கப்படுகின்ற வீதிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற போது இது சுமார் 2 மாத காலம் கூட நின்று பிடிக்க தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த கற்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்று நாங்கள் அறிந்தபோது உடனடியாக இந்த விடயத்தை நாங்கள் நகரசபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். இவ்வாறு தரமற்ற கற்களை கொண்டு இந்த வீதிகளை அமைப்பதினால் மக்களுக்கு எந்த விதமான நீண்டகால அபிவிருத்தி ஏற்பட முடியாது என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்களுடைய பேச்சு அவர்கள் கணக்கெடுக்கவில்லை. உங்களுக்கு உரையாற்றுவதற்கு அனுமதி தர முடியாது என்று அவர்கள் மிக கண்டிப்பாக எங்களிடத்தே சொன்னார்கள். நாங்கள் இந்த விடயத்தை இவர்களுக்கு இந்த நகரசபை நிர்வாகத்தினை கவனிக்கின்ற ஏசிஎல்ஜி அவர்களிடம் நாங்கள் இந்த விடயத்தை எடுத்துரைத்தோம். உண்மையிலே பரிதாபத்திற்குரிய விடயம் என்னவென்றால் இந்த நகரசபை தவிசாளர் அவர்களுடைய செயற்பாடுகளை அங்கே கண்டிக்கின்ற அளவுக்கு அந்த அம்மையார் எந்த விதமான நடவடிக்கைகளையும் இவர்களுக்கு எதிராக இதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாங்கள் வேண்டிய போதும் கூட அவர் பெரிதாக அதனை அழைத்துக் கொள்ளவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு எமக்கு கண் முன்னாலே தெரிகின்ற உங்களது பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த மாடருக்கின்ற மடுவத்திலே தற்போது சொந்த வியாபாரத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான கணக்குகளையும் அவர்கள் நகரசபைக்கு காட்டுவது கிடையாது. நாங்கள் கேட்கின்ற போது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறுதான் இந்த நகரசபை நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் இந்த பிரதேசத்திலே இருந்து கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே 4 மாணவர்கள் 9 சித்தியை பெற்றுக் கொண்டார்கள். மிகவுமே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். மிகவுமே கல்வியிலே பின்தங்கிய ஒரு பிரதேசத்திலே இருந்து மாணவர்கள் சுயமாக கற்று தங்களுடைய சாதனைகளை இந்த பிரதேசத்திலே படைத்திருக்கிறார்கள் என்று அறிந்த நாங்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த பிரதேசத்தை தழுவியதாக அவர்களை ஒரு உயர்ந்த ஒரு கௌரவத்தினை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். நானும் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் இந்த பதுரியா பாடசாலைக்கு வந்து நாங்கள் அந்த 4 மாணவர்களையும் பாராட்டுவதற்கும் தங்கப்பதக்கம் அணிவிப்பதற்கும் விரும்புகிறோம். எனவே நீங்கள் ஒரு விழாவினை ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பெற்றோர்களை நீங்கள் அழைக்க வேண்டும், பிள்ளைகளை அழைக்க வேண்டும். இவர்களுக்கு முன்னால் இவர்கள் நிகழ்த்திய இந்த சாதனைகளை நாங்கள் வெளிக்கொணர்ந்து ஏனைய மாணவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று நினைத்தோம். எங்களுடைய தூய்மையான எண்ணமாக அது இருந்தது. ஏனெனில் கடந்த காலங்களிலே எங்களுக்கு அவ்வாறான வரலாறு இருக்கிறது. இந்த காத்தாங்குடி பிரதேசத்திலே, இதனை அண்டிய பிரதேசத்திலே சாதனைகள் நிகழ்த்துகின்ற போது அவர்களுக்கு தங்கப் பதக்கங்களை அணிவித்து இந்த ஊரிலே கௌரவித்த வரலாறு இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த பதுரியா பிரதேசத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு பாரிய விழாவினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த அதிபரிடம் நாங்கள் கலந்தாலோசித்தோம். அப்போது அந்த அதிபர், உண்மையிலே உங்களுடைய செயற்பாடு பாராட்டத்தக்கது, உண்மையிலே நீங்கள் இந்த விடயத்தை செய்துதான் ஆக வேண்டும், நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் நாங்கள் சொன்னோம், 2 கிழமைகளின் பின்னர் இந்த நிகழ்வுக்கான அனைத்து விடயங்களும் பூர்த்தியாகிவிடும். எனவே நீங்கள் இதற்கான ஏற்பாடுகளை உங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திடமும் உங்களுடைய ஆசிரியர்களிடமும் கலந்தாலோசனை செய்து இந்த விடயத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய சுயநலப்போக்கு எப்படி இருக்கிறது? இவ்வாறு நாங்கள் பாராட்டப் போகின்றோம் என்பதை அறிந்தவர்கள் உடனடியாக அதிபருக்கு தொலைபேசியிலே எடுத்து, நீங்கள் இவ்வாறான கூட்டத்திற்கு, இவ்வாறான நிகழ்வுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று அவர் மிக கண்டிப்பான துணியிலே பிரதி அமைச்சருடைய காரியாலயத்திலே இருந்து தொடர்பினை ஏற்படுத்தி இந்த அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்திருந்தார்கள். இவ்வாறு பாராட்டு விழா நடத்துகின்ற போது இந்த பிஎம்ஜியினுடைய
நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய அபிமானம் கூடிவிடும், ஆதரவு கூடிவிடும். எனவே நீங்கள் இதனை நடத்தக்கூடாது, நாங்கள் நடத்தியதன் பின்னர் தான் இவர்கள் நடத்த வேண்டும் என்று அந்த அதிபரை பணித்திருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது அந்த பாடசாலையினுடைய அதிபர் எங்களை இழுத்தடிக்க தொடங்குகிறார். நாங்கள் திகதி கேட்ட போது தரவில்லை, நாங்கள் இந்த விடயத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துமாறு கேட்டபோது அதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பின்னர் நாங்கள் இந்த விடயத்தை தனிப்பட்ட ரீதியிலே செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன் நான் இதனை செய்கிறேன் என்றால், இந்த பாடசாலை சிறார்களை கூட அவர்களுடைய அந்த கள்ளத்தனம், அந்த கபடத்தனம் விட்டு வைக்கவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒருபோதுமே அரசியலை மையப்படுத்தியதாக தனது சமூக நல வேலை திட்டங்களை முன்னெடுத்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடத்தின் டிசம்பர் மாதத்திலும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த ஏழை சிறார்களுக்கு அப்பியாச கொப்பிகளை, பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கு தயாராகிவிடும். டிசம்பரில் தேர்தல் வந்தாலும் சரிதான், வராவிட்டாலும் சரிதான், டிசம்பரிலே அந்த பாடசாலை மாணவர்களுக்கு அந்த அப்பியாச கொப்பிகள், பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் ஜனவரி மாதத்திலே அந்த ஏழை மாணவர்கள் பாடசாலைக்கு சந்தோஷமாக செல்கின்ற அந்த விடயத்தினை இலங்கையிலே தொடராக செய்து வருகின்ற ஒரு இயக்கம் இருக்குமாக இருந்தால் அது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மாத்திரம்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களிடத்திலே எவர் செய்தாலும் அது மக்களுக்கு பூரணமாக நிலையாக இருக்குமாக இருந்தால் அதனை அங்கீகரித்து அதற்கு ஆதரவளிக்கின்ற மனோபக்குவத்தை பெற்றிருக்கின்ற நாங்கள் இந்த பிரதி அமைச்சர் போன்று, அவரோடு இருக்கின்ற சகாக்கள் போன்று எந்த விதமான ஒரு குறுகிய மனப்பான்மையும் கொண்டவர்கள் அல்ல என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நகரசபையிலே மூன்றாவதாக நாங்கள் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை தான் இந்த பிரதேசத்திலே சேர்கின்ற குப்பைகளை ஒழுங்காக தரம் பிரித்து அதனை பசலையாக்குவதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த வேலை திட்டமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரதி அமைச்சர் அவர்கள், நான் இந்த காத்தாங்குடி பிரதேசத்திற்கு 3000 மில்லியன் கொண்டு வந்திருக்கிறேன், 5000 மில்லியன் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வாய்க்கிழிய கத்திய இந்த பிரதி அமைச்சருக்கு இந்த குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு ஒரு 5 ஏக்கர் காணியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் தான் இந்த பிரதேசத்திலே இருக்கிறது. மக்களிடத்திலே 500 ரூபாய் வீதம் திரட்டி இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா என்று அங்கலாய்க்கின்ற போதுதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இந்த நகரசபையிலே இடம்பெற்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேசத்திலே அதற்குரிய காணிகளை அவர்கள் கொள்வனவு செய்ய முற்பட்ட போது அதற்கு இந்த மக்கள் ஒத்துழைக்காதன் காரணமாக அபரார் பகுதியிலே இதற்குரிய காணிகளை காத்தாங்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் அதற்குரிய பெறுமதியை கொடுத்து வாங்கியது. ஆனால் நகரசபை தவிசாளர் அவர்கள், நான் தருகின்ற அந்த சேவை பிளேனை வைத்துத்தான் நீங்கள் இதனை ஏசிஎல்ஜியிடம் நீங்கள் அனுமதிக்காக வேண்டி அனுப்ப வேண்டும் என்று ஒரு பிழையான ஒரு வரைபடத்தை அனுப்பி அந்த திட்டத்தை இன்னும் சிக்கலாக்கி இருக்கின்ற ஒரு துப்பாக்கியமான சூழல் இந்த பிரதேசத்திலே நடந்து வருகிறது. எல்லோரையும் ஏமாற்றி கடைசியாக உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவணம் பொய் என தெரிந்த பொழுது அவர் மீண்டும் நகரசபைக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். உங்களுடைய இந்த காணிக்கான உறுதி ஒரு பேரிலே இருக்கிறது, நீங்கள் சமர்ப்பித்த அந்த சர்வே பிளான் இன்னொரு பேரிலே இருக்கிறது, எனவே திருத்திக் கொண்டு வாருங்கள் என்று இந்த நகரசபைக்கு அந்த உதவி
ஆணையாளர் அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள். இப்போது இந்த நகரசபை தவிசாளருக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி தீர்த்துக் கொள்ளலாம் என்று அவர் ஆலோசிக்கிறார். உடனே சம்மேளனத்திற்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். இவ்வாறு இந்த ஆணையாளர் ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார், உங்களுடைய உறுதிக்கேற்றவாறு ஒரு சேவை பிளானை எடுத்து தாருங்கள் என்று அவர் கடிதம் அனுப்புகிறார். இந்த இடத்திலே நான் எங்களுடைய உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து இந்த விடயம் சம்பந்தமாக நான் கலந்துரையாடிய போது அவர் என்னிடத்திலே ஒரு விடயத்தை சொன்னார். சபீல் அவர்களே, நீங்கள் எவ்வளவு கவனமாக இந்த நகரசபையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இவ்வாறு எனக்கு கிடைத்த இந்த உறுதியினூடாக கண்டுகொண்டேன். எனவே நீங்கள் இனிமேலும் இந்த நகரசபையிலே எடுக்கின்ற அந்த கவனத்தை இன்னும் நீங்கள் கூடுதலாக எடுக்க வேண்டும். என்னிடத்திலே இவ்வாறான ஒரு மோசடியான ஒரு ஆவணத்தை இவர் சமர்ப்பித்திருக்கிறார் என்று அந்த ஆணையாளர் சொல்லி வெட்கப்படுகின்ற அளவுக்கு இந்த பிரதி அமைச்சரால் உருவாக்கப்பட்ட அந்த நகரசபை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நான் இதனை சொல்கிறேன் என்றால், தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உதவி தவிசாளராக இருக்கின்ற சகோதரர் ஜசீம் அவர்கள் சகோதரர் அப்துல் ரவுப் மௌலையினுடைய அதிகமான வாக்குகளை பெற்று இந்த நகரசபைக்கு வந்தவர். அப்துல் ரவுப் மௌலை அவர்கள் தற்போது அறிக்கை விட்டிருக்கிறார், இந்த நகரசபையிலே பாரிய மோசடி இடம்பெறுகிறது, அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுகிறது. எனவே நாங்கள் இந்த நகரசபையிலே நாங்கள் தொடர்ந்திருக்க வேண்டுமா என்று நாங்கள் ஆலோசிக்கிறோம் என்று சகோதரர் அப்துல் ரவுப் மௌலை அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு நிலைமை பாரதூரமாக மாறியிருக்கிறது. நாங்கள் சொன்னோம், அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இறைவனுக்கு பயப்படாத, மக்களுக்கு விசுவாசமாக இல்லாத இந்த சகோதரர்களை நீங்கள் தெரிவு செய்கின்ற போது நிச்சயமாக முழு காத்தாங்குடி முஸ்லிம் சமூகத்திற்கும் இவ்வாறான ஒரு அவப்பெயர் ஏற்படும் என்று நாங்கள் கடந்த நகரசபை கூட்டங்களிலே சொன்னோம். ஆனால் எனக்கு அந்த ஏசிஎல்ஜி உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்கள் சொன்னபோது உண்மையிலே எனக்கு வெட்கமாக இருந்தது. இவ்வாறு ஏமாற்றுகின்ற, மோசடி செய்கின்ற, அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற இந்த நகரசபையை நாங்கள் வைத்துக்கொண்டு எப்படி ஏனைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு அல்லது ஏனைய பிரதேசவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க முடியும் என்பதை நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தன்னுடைய செயற்பாட்டிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. நேர்த்தியான செயற்பாடு, இறைவனுக்கு விசுவாசமான செயற்பாடு, மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட செயற்பாடு என்பதை விளங்கிக் கொண்ட இந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களும், அம்பாறை மாவட்ட மக்களும், திருகோணமலை மாவட்ட மக்களும் எங்களை இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்குரிய பெருமையின் பெரும்பகுதியை இந்த பதுரியா பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் தான் பெற்றுக் கொள்வார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே அடித்துக் கூற விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் எங்களுக்கு கடந்த காலங்களிலே வழங்கிய அந்த ஆணை, கடந்த காலங்களிலே எங்களுக்கு வழங்கிய அந்த ஒத்துழைப்பு, அந்த ஒத்தாசை தான் இன்று கிழக்கு மாகாணம் முழுவதும் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய சிந்தனை, வேலை திட்டம், அவர்களுடைய செயற்பாடுகளை அங்கீகரிக்கின்ற, மனதார ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுமாக இருந்தால் அதற்குரிய பெருமையும் அதற்குரிய மரியாதையிலும் ஒரு 75% பகுதியை இந்த பதுரியா பிரதேச மக்கள் தான் பெற்றுக் கொள்வார்கள். ஏனெனில் நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறிய போது, நான் வாக்கெண்ணும் நிலையத்துக்கு சென்ற போது மிக கணிசமான வாக்குகளை இந்த பதுரியா பிரதேச மக்கள் தான் அளித்திருந்தார்கள் என்பதை நான் உங்களிடத்திலே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தற்போது இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உங்களுடைய பலத்த ஆதரவோடு, பலத்த அதிகாரத்தோடு, பலத்த அனுசரணையோடு இன்று கிழக்கு மாகாணம் முழுவதும் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை மிக மரியாதையோடு நாங்கள் முன்னெடுத்துச் செல்கின்றோம். நேற்று நாங்கள்
மூதூர் பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு பிரமாண்டமான ஒரு தேர்தல் பிரச்சார மேடையை அமைத்து அந்த மக்களிடத்திலே நாங்கள் உரையாற்றிய போது அவர்கள் சொன்னார்கள், கடந்த 45 ஒரு வயோதிபர் சொன்னார் என்னிடத்திலே, கடந்த 45 வருட காலமாக நான் தேடிக்கொண்டிருக்கின்ற எனது மனதுக்கு பிடித்த ஒரு நல்லாட்சி தற்போது வந்திருக்கிறது. உங்களுக்குத்தான் இந்த மூதூர் மக்களுடைய ஒட்டுமொத்தமான ஆணையையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வருகின்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்திலே நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னார்கள். உண்மையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த விடயத்திலே மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். பொத்துவிலில் இருந்து புல்மோட்டை வரையிலும் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை அவர்கள் அங்கீகரித்து அதற்காக வேண்டி வேலை செய்வதற்கு தயாராகி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்குத்தான் அனைத்து புகழும். இந்த நல்லாட்சி என்ற இந்த சிந்தனை, இந்த செயற்பாடு பொத்துவிலே இருந்து புல்மோட்டை வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கொள்கையாக மாறி இருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய உறுதியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தான் இதற்கு ஒரு மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது. நாங்கள் பொத்துவிலே எங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக வேண்டி ஒரு செயற்குழு அமைத்திருக்கிறோம். அதே போன்று இறக்காமத்திலே இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக வேண்டி இந்த கொள்கைக்காக வேண்டி பல பிரமுகர்களை நாங்கள் இறக்காம பிரதேசத்திலே உள்வாங்கி இருக்கிறோம். மருதமுனை பிரதேசத்திலே உலமாக்கள், புத்திஜீவிகள், படித்தவர்கள், வைத்தியர்கள் போன்றவர்களை நாங்கள் உள்வாங்கி இந்த வேலை திட்டத்தை நாங்கள் அம்பாறை பிரதேசத்திலே ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றோம். அதே போன்று ஏறாவூர் பிரதேசத்திலும் கல்குடா பிரதேசத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலே மூதூர், கிண்ணியா, தோப்பூர், தம்பலகாமம், கந்தலாய் போன்ற பிரதேசங்களிலும் அதிகமானவர்கள் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய வேலை திட்டத்திலே இணைந்து கொண்டு அதற்காக இரவும் பகலும் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு பின்னர் பலரும் உரையாற்ற வேண்டி இருப்பதன் காரணமாக நாங்கள் கடந்த நகரசபை தேர்தலிலே என்ன விடயங்களை சொல்லி நாங்கள் உங்களை விழிப்பூட்டினோமோ அதே போன்றுதான் இந்த மாகாண சபை தேர்தலிலும், இந்த மாகாண சபை தேர்தலிலே நீங்கள் உங்களுடைய ஆணையை ஏனைய கட்சிகளுக்கு கொடுக்கின்ற போது என்ன நடைமுறை சிக்கல்கள் வரும், எவ்வாறான அபாயத்தை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துண்டு பிரசுரங்கள் மூலமாக எங்களுடைய சந்திப்புகள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த ரமதான் காலத்திலே இந்த பிரதேசத்திலே நாங்கள் 2 பெரிய இஃப்தார்களை ஏற்பாடு செய்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹிஜ்ரியா பிரதேசத்திலே நாங்கள் ஒரு பெண்களுக்கான இஃப்தார் நிகழ்வொன்றை நாங்கள் ஏற்பாடு செய்த போது சுமார் 750 சகோதரிகள் எங்களுடைய இஃப்தார் நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திற்கு அவர்கள் வாக்களிப்பதாகவும் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்து வேலை செய்வதற்காகவும் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னும் பல சகோதரர்களும் இந்த பிரதேசத்திலே எங்களோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்வதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்வருகின்ற இந்த மாகாண சபை தேர்தலிலே 8ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற அந்த மாகாண சபை தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே சுயேட்சை குழு 8 இரட்டை கொடி சின்னத்திலே இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் போட்டியிடுகிறது. எனவே கடந்த 2011ஆம் ஆண்டு நகரசபை தேர்தலிலே எவ்வளவு அதிகமாக இந்த பிரதேசத்து மக்கள் நீங்கள் வாக்களித்தீர்களோ அதனை விட அதிகமாக நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய இந்த நல்லாட்சிக்கான சிந்தனையை இந்த பிரதேசம் முழுவதும் பரப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.